22 லாக்அப் மரணங்களுக்கும் நீங்கள் நீதி வழங்கல அப்படின்னா நாங்கள் தலைமைச் செயலகம் வரைக்கும் எல்லாரோட குடும்பத்தையும் கூட்டிட்டு நடைபயணமாக வருவோம்னு சொன்னார். அவ்வளோ பொறுக்க முடியாமல் இருந்த அந்த குற்றம் இன்னைக்கு இவருடைய ஆட்சியில் இட்ஸ் ஓகே அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கா? ரெண்டு தரப்புலையும் வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? நான் இப்பயுமே வந்துகிட்டு தமிழ்நாட்டு முதல்வரை நாம ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே பாராட்டினேன். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. இதுல எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு பாடி கவர்மெண்ட் பாடி இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட் கீழே நடந்ததுனால இதை மறைப்போம் அப்படின்னு எந்த ஸ்டெப்பும் எடுத்ததா இல்ல நடவடிக்கை இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே எல்லாருமே பேசலாம். ஆனா நடக்காம தவிர்த்திருக்க வேண்டியதும் ஒரு சூழ்நிலை இருக்கு. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து இல்ல சார், தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கடந்த கால பிரச்சனைகளை சுட்டி காட்டுவது ரொம்ப தப்பு இல்லையா? கடந்த ஆண்டு இதே நாளில் விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் மரணம். இப்போ இருக்க முதல்வர் விஜய் அவர்களால் ஒரு ட்விட் ஒன்று பகிரப்படுது. அதில் ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும் நான் படிச்சு காட்டுறேன். ஈரோட்டில் வந்து உங்கள் தாவேக்காரங்க குட்காவை வந்து இது பண்ணும்போது பெயிலில் விடுறீங்க, ஸ்டேஷன் பெயிலில் விடுறீங்க. அப்போ உங்களுடைய நியாயம் பாருங்க. இவர் வந்து 200 ரூபாய்க்காக இவரை நீங்கள் கூட்டிட்டு போறீங்க. ரெண்டு தரப்புலையும் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நான் முடிச்சிடறேன். நான் இப்பயுமே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு முதல்வரை நாம ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே பாராட்டினேன். இந்த கைது நடவடிக்கைகளை வந்துகிட்டு செஞ்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனா உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதான் சொல்றேன். முன்னாள் முதல்வர் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிஎம் வந்து கால் பண்ணி சாரின்னு சொன்னப்போ விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தின அந்த மேடையில் என்ன சொன்னார்னா, திமுக அரசு வந்து சாரி மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த நிகழ்வு நடந்து 3 நாட்களுக்கு மேலாகிடுச்சு. தாவேகா தரப்புல இருந்தோ இல்ல முதல்வர் அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில என்ன ஒரு மாரல் சப்போர்ட்டா என்ன பண்ணியிருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இத்தனை காலங்களும் ஏன் திமுக காரங்களாம் இந்த சேல்ஸ்ல இல்லையா? அவங்கள என்ன விஜயபாஸ்கர் மத்தவங்க மேல பழி போடுவோம். நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி கரூர்ல பேசும்போது நீங்க என்ன பேசுனீங்க? தனி மனித தாக்குதல் தானே பேசுனீங்க. அப்ப நீங்க அக்கௌண்டபிலிட்டியோட பேசுனீங்களா? பிள்ளைங்க எங்களுடைய கிராமத்துல நீங்க வந்து டாஸ்மாக் கடை மூடலன்னு போராடின பிள்ளைங்க மேல காவல்துறை வந்து அவங்களுடைய புரூட்டாலிட்டியை வந்து காமிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். பெட்டி கடையில குட்கா வைத்திருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளை சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளியான சபரிவர்மனுடைய மரணம் தற்போது நாட்டையே உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையினருடைய தாக்குதலினால் தான் சபரிவர்மன் அவர்கள் உயிரிழந்திருப்பதா அவருடைய உறவினர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. இது குறித்து விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பாத்திமா ஃபர்மானா அவர்கள், தாவேக்கு ஆதரவாளர் திரு ஜேம்ஸ் மார்டின் அவர்கள், ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள், வழக்கறிஞர் ராஜா முகமது அவர்கள். அனைவருக்குமே நன்றி. தாவேக்கு ஆதரவாளரான திரு ஜேம்ஸ் மார்டின், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த குற்றத்திலிருந்து இன்னும் முழுமையாக வெளிவராத ஒரு முன்னாள் அமைச்சருக்கு தாவேக்காவில் இடம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே இந்த சைடு அப்படியே பேரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெட்டி கடையில் குட்கா வைத்திருந்ததா சொல்லி ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. ஒரு சில நாட்களிலேயே இறந்து போறாரு அப்படிங்கிற ஒரு குற்றமும் நிகழப்படுது. இது எதனால் நடக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது பொதுமக்கள் கிட்ட. எதனால்? ஆக்சுவலி போலீஸ் புரூட்டாலிட்டி பற்றி நம்ம இது புதுசாக நடக்கலை, பல வருஷங்களாக நடக்குது. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, குட்கா தடை செய்யப்பட்டு எவ்வளோ வருடங்கள் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்களை தான் சொல்லியிருக்கீங்க. அவரோட பதவிக்காலம் முடிஞ்சும் வந்து இங்கே நிலுவையில் குட்காக்கள் விற்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இது யாரோட துணையில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது இது ஒரு பெரிய நெட்வொர்க் தான். இப்போ இது எக்ஸ்போஸ் ஆனதுனால இன்னும் நிறைய லைம் லைட்டுக்கு வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி பார்ப்போம் நம்ம. ஆனால் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அப்படின்ற போது காவல்துறையுடைய இன்வால்மெண்ட்டு இத்தனை நாட்களும் அதில் இருந்திருக்கு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் அந்த பாதிக்கப்பட்டவர் அவர் தரப்பில் சொல்கிறது காசு கேட்குறாங்க, அதாவது லஞ்சமாக கேட்குறாங்க ஸ்டேஷன்லேயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ இது உண்மையிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது நாள் வரையிலும். இது அர்த்தராத்திரியிலே மாற்றப்படுமான நிச்சயமாக கடினமான விஷயம். ஆனால் இந்த மாதிரி மாற்றப்படணும். ஒன்று, இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே அவங்க சொன்ன தரப்பு என்னென்னா, பாதிக்கப்பட்டவர் வந்து உடல் ரீதியாக ஏதோ, ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டை உடனே பார்த்து மேஜிஸ்ட்ரேட்டு அண்ட் எஸ்பி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, உடனே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க.
ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு வேகம் காட்டியது எந்த போலீஸ் வந்து மறைக்காமல் அவங்கள பேக்கப் பண்ணாமல் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். பட் ஆனால் இது வந்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அவர் சாமானிய ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் என்ன உள்ள கூட போயிருக்க மாட்டாரு. இல்லை நீங்கள் பேசுகிறப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்றீங்க, ஆனால் அவங்க போராட்டம் பண்ணது திங்கக்கிழமை. இல்லை ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, எக்ஸ்போஸ் ஆகணும் எப்படியாவது. ஏன்னா ஒரு இப்போ உள்ளே வந்து ஜெயிலில் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு எப்படியாவது தெரிய வந்தால் ஆகணும். ஏன்னா குற்றம் செய்பவர்கள் நிச்சயமாக அதை வந்து தடயம் இல்லாமல் அழிக்க தான் முயற்சி செய்வாங்க. ஆனால் போராட்டம் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எத்தனையோ லாக்அப் டெத்ஸ் வந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் குற்றங்களை வந்து அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெனிக்ஸ் அவர்களுடைய கொலைக்கு வந்து சிஎம் அவர்கள் சொன்னது, சிஎம்முடைய ஸ்டேட்மெண்ட், அப்போ இருந்த சிஎம் உடம்பு சரியில்லாமல் தான் இறந்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அவர் ஐயர் பவருக்கு போகும்போதே அவ்வளோ மறைவு இருந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியுடைய இது தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய இன்வால்மெண்ட்லேயே வந்து நேரடியாக வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா போலீஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து சரியாக பண்ணுறாங்க அப்படின்றது. மேலும் இது எதனால் நடந்தது, காசு ரூட் எல்லாமே விசாரணையில் இருக்குது. நிச்சயமாக அது எக்ஸ்போஸ் ஆகணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கேம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ ஆளும் தரப்பில் இதை வந்து கணக்கெடுத்து இது மாதிரி செயல்களில் ஈடுபடுகின்ற காவலர்களை நிச்சயமாக வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. ஓகே ஃபாத்திமா, நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி அதிமுக, திமுக, தாவேகாவுன்னு அரசாங்கங்கள் மாறினாலும் இது போன்ற நிகழ்வுகள் மாறுறது மட்டும் எப்போவுமே மாற மாட்டேங்குது. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு நன்றி என்னை அழைத்ததுக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, போலீஸ் வந்து காமன் பப்ளிக்கிட்டேருந்து ஏலினேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அந்நியப்படுத்தப்படுறாங்க மக்கள். காவல்துறை அப்படிங்கிறது மக்களுக்கு பாதுகாப்பான இருக்க வேண்டிய ஒரு துறை. ஆனால் மக்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட்னாலோ அதுக்காக வந்து மக்கள் போயிட்டு ஒரு போலீஸ் அணுகணுன்னாலோ கூட பயப்படுற அளவுக்கு ஒரு அச்ச சூழல் வந்து இங்கே தொடர்ச்சியாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது முதல்ல சைக்கலாஜிக்கலாக மாற்றணும் அப்படின்னா அங்கே வந்து அவர்கள் இன்னும் இலகுவாக மக்கள்கிட்ட அவங்க என்ன கடமை ஆட்டணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறது. ஆனால் இங்கே தொடர்ச்சியாக வந்து அதிகாரம் கிடைச்சோடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்க உணர்ந்து அவர்கள் ரொம்ப கட்டுக்கு அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தாண்டி அவங்க வந்து நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியான சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்களுடைய குற்ற சம்பவத்தோடைய அந்த எஃப்ஐஆரெல்லாம் எடுத்து படிச்சிருந்தோன்னா இல்லை அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப குரூரமான முறையில் வந்து போலீஸ் காவலர்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நிர்வாணப்படுத்தினதும், அவங்க 2 பேரும் தகப்பன் அப்பா 2 பேரும் நிர்வாணப்படுத்தி ரொம்ப கொடூரமாக அவங்களுடைய பிறப்புறுப்பில் வந்து லத்தி சார்ஜஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான சம்பவங்கள். அதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சகோதரர் விஜய் அவர்கள் கடந்த காலத்தில் வந்து பண்ணதே 4 ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் அப்படின்னா அதில் முக்கியமானது அவங்க வந்து அஜித்குமாரனுடைய அந்த லாக்அப் மரணத்துக்கு இவங்க போராட்டம் பண்ணது நமக்கு நினைவு இருக்குது. குறிப்பாக அவங்க பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீதி வேணும், சாரி வேண்டாம், சாரி சிஎம்மா, சாரி அரசு என்னமோ சொன்னாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு அடையாள ஆர்ப்பாட்டம் பண்ண சகோதரர் விஜய் அவர்கள் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆகாஷ் டெலிசன் அப்படிங்கிற ஒரு 26 மதிப்புத்தக்க ஒரு இளைஞர் கூட இதே மாதிரி லாக்அப் மரணம். அதற்குமே இன்ன வரைக்கும் இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த அவங்க வந்து நடவடிக்கையும் எடுத்த பாடு இல்லை. அதே தான் இன்றைக்கி தொடர்ந்து நமக்கு சபரிவர்மனுடைய கேஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து அவங்க தொடர்ச்சியாக கட்டாயம் இது வந்து ஒரு 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 ப்ரூட்டல் மர்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சந்தேகிக்கிறாங்க. அதற்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிறத இந்த ஆட்சியாவது ஒரு கவனம் கொண்டு குறிப்பாக வேகமாக இதற்கான நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் ஏமாற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் மிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. மக்களுக்கு வந்து நாளுக்கு நாள் காவல் அதிகாரிகள் மீதான ஒரு அச்ச உணர்வு உருவாகிட்டு இருக்கு. கட்டாயம் அந்த சூழல் இருக்கு. சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதுவரைக்கும் வந்து கடந்த
ஒரு 2021 39 காவல்துறை மரணங்கள் வந்து நடந்திருக்கு. 39 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற எந்த பீரியட்ல சொல்றீங்க? 2021 4, 2022 11 மரணங்கள் நடந்திருக்கு, 2023 11 மரணங்கள் நடந்திருக்கு, 2025 13 மரணங்கள் நடந்திருக்கு. இப்போ இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2-3 சம்பவங்கள் அவங்க வந்து எதிர்க்கட்சி தரப்பில் வந்து முன்வைக்கிறாங்க. காவல்துறையினுடைய அடக்குமுறையினால் அவங்க வீட்டில் போய் வந்து தற்கொலை செஞ்ச சில சம்பவங்களை வந்து என்ன செய்கிறாரு, முன்னாள் எம்எல்ஏ கூட வந்துக்கிட்டு பொதுமக்கள் முன்னாடி வைக்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் கண் வந்து தாவேக்கா அரசு வந்து இப்போ கைது செய்ததை வந்து பாராட்டணும். முதல்ல வந்து கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் மனித உரிமை தளத்தில் பார்ப்பது என்னென்னா இப்படிப்பட்ட மரணங்களில் வெளியே கொண்டு வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அதில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்துக்கிட்டு 302 வழக்கு பதிவு செய்வதற்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்திய வரலாறு உண்டு. கடந்த அஜித்குமார் வழக்குகளில் தான் வந்துட்டு அந்த 302 வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கமே காவல்துறைக்கு எதிராக இருக்கிறதுனால நாங்கள் விசாரித்தா இது சரி இருக்காதுன்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றினாங்க. அந்த வழக்கில் தான் நான் கரெக்டாக சொன்னேன், சென்ற ஆண்டு இதே நாளில் தான் விஜய் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறாரு. அதற்கு முன்பாக அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பாக காவல்துறை மரணங்களால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அவர் மீட் பண்ணுறார். அப்போ வந்து அந்த மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வலியும் வேதனையும் அவர்களுக்கு பரிமாறப்படுது. அப்படிங்கிற இவ்வளவு விஷயத்தை தெரிந்து கொண்ட முதல்வர் அவர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் இது சம்பந்தமான எந்த விதமான விஷயத்தையும் வெளியே கொண்டு வரல. 1. 2வது, ஒரு போலீஸ் மேலே ஒரு அலிகேஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் சுதந்திரமான ஒரு விசாரணையை முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய குழுவோ அல்லது சிபிஐஓ அல்லது சிபிசிஐடி தலைமையில் ஒரு நீதி பரிபாலன முறையில் நடத்துவதற்கு உண்டான ஒரு உத்தரவை முதல்வர் பிறப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனித உரிமை தளத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா போலீஸ் மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸை போலீஸே விசாரிப்பது முற்றிலுமாக தவறானது. அதில் வந்து நியாயம் கிடைக்காது அப்படின்றது எங்களை போன்ற வழக்கறிஞர், ஏன்னா பல்வேறு மனித உரிமை வழக்குகளில் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சாட்சியங்கள் அளிக்கப்படும். பிற்காலத்தில் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு சாத்தான்குளம் வழக்கில் போராடி பெற்ற தண்டனை அளவுக்கு வாங்க முடியாது கஸ்டோடியல் டெத் வழக்குகள். ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு பாதிப்புகளை வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கோர்ட்டில். அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு ஒரு சுதந்திரமான விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லி முதற்கட்டமாக நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்டா இதே முதல்வர் விஜய் தான் ஒரு சாரி கேட்டதுக்கே சாரி மாடல் அரசு அப்படின்னு சொல்லி வர்ணித்தார். அது ஏதோ ஒரு போகிற போக்கில் ஸ்கிரிப்டடாக மட்டும் இருந்துடக்கூடாது, செயல் திட்டத்தில் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது எல்லாத்தையுமே தாண்டி லாக்அப் டெத் போன்ற மரணங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுது, இதை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆதங்கமும் இருக்கு இல்லையா சார்? அதாவது காவல் மரணங்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எந்த சூழ்நிலையும் யாரும் அதை ஆதரிக்க மாட்டாங்க. அது வந்து மனித உரிமைக்கு எதிரானது, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த காவல் மரணம் அப்படிங்கிறதுல 2 இருக்குது. நம்ம எல்லாமே காவல் 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 போலீஸுங்கிறோம். இப்போ நடந்தது வந்து சிறைத்துறை, ஜுடிஷியல் கஸ்டடி, நாட் இன் போலீஸ் கஸ்டடி. அதை வந்து யாருமே இப்போ மேடம் பேசையில் கூட காவல்துறை அப்படி இருந்தது, காவல்துறை இப்படி தான் பேசுகிறாங்க தவிர சார் பேசையில் கூட காவல்துறையில் கெட்டவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லல. காவல்துறையில் பல்வேறு சித்திரவாதிகள் அனுபவிக்கப்பட்டு தான் ஜெயிலுக்கு போகிறதா அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. டிஸ்கஸ் வந்து அதை வந்து போகிற போக்கில் அதை ஓவர்கம் பண்ணிட முடியாது. நம்ம பேசக்கூடிய ஐட்டம் இன்னைக்கு வந்து கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது சிறையை சார்ந்தது இல்லை, காவல்துறையினுடைய. அதாவது நாகர்கோவிலில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது காவல் மரணம் தான், ஆனால் காவல்துறை மரணம் அல்ல. ஜுடிஷியலில் இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கையில் நடந்த மரணம். அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிச்சிருக்காங்க. அது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ பிஎன்எஸ்எஸ்ல படி 196 படி அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த எஃப்ஐஆரை வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சு மேஜிஸ்ட்ரேட் எடுத்துகிட்டு வந்து ஸ்பாட்டில் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துருக்காங்க. கூட இந்த சிறைவாசிகளை விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பாடியை இன்க்வெஸ்ட் நடத்தியிருக்காங்க. அப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மோர் தேன் ஏ டாக்டர். அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டாக்டரே இல்லை, தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலியிலேருந்து டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரையும் இந்த வீடியோகிராஃபும் மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக விசாரித்து முடித்து நடவடிக்கை அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க.
இதுக்கு இடையில் பேரலாக காவல்துறையை ஒரு விசாரணை பண்ணுவாங்க. அந்த விசாரணையில் இவங்க வந்து குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரிலிமினரியாக தெரிஞ்சதுனால அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் போடலை, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ மேடம், அதாவது அந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டர் அடிப்படையில் தான் அது அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, காவல்துறை என்கொயரியில் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து இதுக்கு போகும் உள்துறையில். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இதில் வந்து இப்போ சாத்தாங்குளம் கேஸில் வந்து அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணிட்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த ப்ராசிக்யூஷனுக்கு என்ன ஸ்டார்டிங்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதனால் அந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஃபர்தர் ஆக்ஷன் அவங்க பேரில் 302 சார்ஜ் பண்ணதோ மற்றதெல்லாம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்க செய்வாங்க. போஸ்ட்மார்ட்டம் அவங்க அறிக்கையும் கொடுக்க. யாரெல்லாம் விசாரிக்கணும்னா அந்த சமயத்தில் நடந்தப்போ அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, அது பொய் சொல்லாது. அங்கே கூட சிறைவாசிகள் 20 பேர் இருக்காங்க, இறந்து போனவர் கூட 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரையும் விசாரிப்பாங்க. அந்த 20 பேர் கூட மாற்றி சொல்லலாம், ஆனால் சிசிடிவி பொய் சொல்லாது. அப்போ டியூட்டியில் இருந்த 2 பேர், அதுக்கு இன்சார்ஜாக இருந்த ஒருத்தர் 3 பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்டே பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணாங்க இல்லையா, தேவர் அரெஸ்டட். அதனால் ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு. தவறு இருந்தால் இப்போ அதில் சாத்தாங்குளம் இன்சிடெண்ட்டில் தவறு செஞ்சாங்க, 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இதில் தவறு இருந்தால் நிச்சயமாக அதில் கொடுக்கணும், அதுதான் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஜேம்ஸ் சார், உங்களுக்கு முன்னாடி பேசின இந்த இருவருமே வந்து கடந்த ஆண்டு இதே நாளில் விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் மரணம். அப்போ வந்து சரியாக ஜூலை 1ஆம் தேதி இப்போ இருக்க முதல்வர் விஜய் அவர்களால் ஒரு ட்விட் ஒன்று பகிரப்படுது. அதில் ஒரே ஒரு பகுதி, அந்த ட்விட்டு நீளமாக இருந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் நான் படித்து காட்டுறேன். அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவிற்கு கொடூரமான மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது. தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகும் தான் காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கி என்பதை நாடறியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? இந்த குற்றச்சாட்டை இப்போ நம்ம வச்சா விஜய் அவர்கள் தற்போது ஏற்றுக்கொள்வாரா? அந்த நீங்க சொன்ன அறிக்கையிலேயே இருக்கு. அப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ்லயும் கவரப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வெளியே வர மாட்டேங்குது. அளவுக்கு அதிகமான ப்ரெஷர். இப்போ வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி கோர்ட் இன்டர்ஃபியர் ஆனப்புறம் தான் இந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்லலாம் இல்லவே இல்லைன்னு கொண்டு போய் ரிப்போர்ட் மாறிச்சு. அப்போது இங்கே நடக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக போலீஸ் வந்து எஃப்ஐஆர் அண்ட் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த உடனே அவங்களுடைய இதை ஆக்ட் பண்ணுறாங்க. வெளியே வந்துருச்சு இன்ஃபர்மேஷன். இங்கே யாரும் தடுக்கலை. இதுதான் வித்தியாசம். அப்புறம் ஏன் சார் திங்கட்கிழமை வந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க? நடவடிக்கை எடுக்கலன்னா யூஸ்வலி கிரைம் பண்ணுறவங்க அதை மறைக்க தான் பார்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். அவங்க வந்து சந்தேகப்பட்டு இந்த மாதிரி கொண்டு போகும்போதே ஆட்டோப்சியை பார்த்தோன்னே நம்ம வந்து டிசைட் பண்ணலான்னு போலீஸ் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸும் ஆக்ட் ஆகிட்டாங்க, மஜிஸ்ட்ரேட்டும் ஆக்ட் ஆகிட்டாங்க. இதில் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு பாடி, கவர்மெண்ட் பாடி இந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டு கீழே நடந்ததுனால இதை மறைப்போம் அப்படின்னு எந்த ஸ்டெப்பும் எடுத்ததா இல்லை. இப்போவும் வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது, பாடி வாங்க மாட்டோம்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து இன்னும் சந்தேகப்படுறாங்க, இன்னும் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக சாருக்கு தெரியும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம். பட் இது வேகமாக துரிதமாக நடந்திருக்கா அப்படின்னா கடந்த பாஸ்ட் டெத்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வேகமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னா 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆக்டே ஆயிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து இனிஷியலி மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் உடனே வந்து நடவடிக்கை இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருமே பேசலாம். ஆனா நடக்காம தவிர்த்திருக்க வேண்டியதும் ஒரு சூழ்நிலை இருக்கு. நடக்காம தவிர்க்கிறதும் தான் கண்டிப்பா தவிர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா சார் கூட சொல்லியிருந்த ஒரு ரெஃபரன்ஸ் கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆவரேஜா வந்து இல்ல சார், தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கடந்த கால பிரச்சனைகளை சுட்டி நான் சொல்ல வரேன். என்ன ஏன் சொல்ல வரேன்னா அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற போது நிச்சயமா வந்து 0ன்ற நம்பர் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஓப்பனா நம்ம அதை ஒத்துக்கணும். எந்த வருடமும் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈவன் வந்து நம்ம கஸ்டோடியல் டெத்தில் பெனிக்ஸ் அவர்களுடைய இதுக்கு அப்புறம் கூட இது வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆகுது. எங்கன்னா 2 சார் சொன்ன மாதிரி ஜுடிஷியலாகவும் ஆகுது, லாக்அப்லேயும் ஆகுது. ஸோ இது அடுத்த ராத்திரியில் இது வந்து மாறாது, நிச்சயமாக மாற்றப்படணும். இப்போ முதல்வர் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது கம்பேரிசன் எப்படி எடுக்க முடியும்னா இது நாள் வரையிலும் இருந்ததற்கும் அவருடைய தலைமை வந்ததுக்கு அப்புறமும் இது எப்படி குறையுது அப்படின்னு.
ஏன்னா சவுத் இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக வந்து மரணங்கள் வந்து ஜுடிஷியல்லையும் சரி கஸ்டடியிலையும் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறது தான் 10 இயர்ஸ் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படின்றது தெரியல. அதுலேயும் குறிப்பாக இங்கே பாதிக்கப்படுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களாக தான் பாதிக்கப்படுறாங்க. பேக்ரவுண்ட் இல்லாதவங்க தான் இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இது எல்லாமே சாமானியர்களுக்கு அப்படின்னும் போது அவருடைய அந்த போன இதில் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் கொடுத்த ப்ராமிசஸ் நிச்சயமாக நான் வந்து சரி பண்ணுறேன்றது. ஆனால் அதையும் தாண்டி இங்கே நடக்கும்போது கூடுதல் கவனம் நிச்சயமாக அரசாங்கம் வைப்பாங்கன்றது நம்பலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு இது. பட் அதே மாதிரி இதில் வந்து யாராவது ஏன் அப்படின்னா போலீஸில் இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸோ எம்பிஸோ வந்து டிவிகே சைடில் யாரும் கிடையாது. ஸோ இதில் வேறு வகையான அரசியல் அழுத்தங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் தாண்டி இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். அவர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து அடிகோட்டிட்ட மாதிரி பேசியிருந்தார். இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்க்க போனால் சாமானிய எளிய மக்கள்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன் இந்த ஒரு சூழ்நிலை? அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அதிகமாக பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை புகுந்து தப்பிச்சிடுறாங்க வசதியானவங்க. மற்றவங்க இது ஒன்றுமே தெரியாத ஏழை மக்கள், அதாவது தலையில் எண்ணெய் வைக்காதவங்க தப்பிக்கிறாங்களா தப்பிக்க விடுறாங்களா எப்படி எடுத்துக்கலாம்? சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, வழக்கறிஞங்க சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் புகுந்து தப்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு வேணால் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நிர்பயா வழக்கு, அதில் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததுலேருந்து 7.5 வருஷம் கழிச்சு தான் நிறைவேற்ற முடிஞ்சது. தூக்கு தண்டனையை உடனே நிறைவேற்ற முடியல. இதோட பெரிய கொடுமைன்னா இந்த 5 பேரோட மோசமான செயலை செஞ்சவன் ஒரு சிறுவன். ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அவன் 18 வயசு வரைக்கும் நீதிமன்ற அந்த சிறார் மன்றத்தில் இருந்துட்டு 18 வயசு ஆனாலும், ஆனால் அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். இப்போ எப்படி ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அதை பயன்படுத்தி அவன் வெளியே போயிட்டான். இவங்களும் 7.5 வருஷம் வரைக்கும் போடுறாங்க. நம்ம சட்டமே என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட சட்டம். அதை வந்து பயன்படுத்துறதுக்கு பாவம் அந்த ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஈவன் தோ கோர்ட்டில் இருந்து இப்போ இவங்களுக்குன்னு ஏழை எளிய மக்களுக்கு வக்கீல் அவங்களே வைக்கிறாங்க அரசு தரப்புலேயே. அதுக்குன்னே ஒரு துறை வச்சுருக்காங்க, ஒவ்வொரு கோர்ட்லையுமே இருக்குது. இருந்தாலும் அதை பயன்படுத்தியும் அவங்களால வர முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. தவறு செய்கிறவங்களாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அதை மாதிரி நான் சொன்னால் யாராவது நினைக்காதீங்க தயவுசெய்து. அதை பயன்படுத்தி அந்த ஓட்டையை பயன்படுத்தி தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று கூட சொல்கிறேன். போரூரில் ஒரு 6 வயசு சிறுமி வீட்டு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தது. அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் அதை கெடுத்து அதை கொலை பண்ணி அதை கொண்டு போய் எரிச்சிட்டான். ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அவங்க அம்மாக்கிட்ட பணம் கேட்டு கொடுக்கலன்னு அவங்க அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டு அவங்க அம்மா போட்ட நகையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் அவனை போய் பாம்பேயில் பிடிச்சிட்டு வந்தாங்க. கேஸு அவங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, என் பையன் தான் என்னோட ஒய்ஃபை கொண்டுட்டான்னு சொல்லி. கோர்ட்டு மூலமாக அந்த நகை எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். கோர்ட்டில் வந்து பொருள் சாட்சி ஆகி இவன் இல்லைன்னு சொல்லி அதில் விடுதலை பண்ணிட்டாங்க. இல்லை அந்த குழந்தைய கொண்டு கேஸ் இருக்குல்ல, அதில் சாட்சி வச்சு எதுவும் பண்ண முடியாது. அங்கங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கங்கே கிடச்சிருக்கு. அதை கிடைச்சதை வச்சு கேஸ் போட்டு அதில் தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் தப்பிச்சு வெளியே வேண்டாம். இப்போ ஆக 2 கொலையிலையும் தப்பிச்சு வெளியே வேண்டாம். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் வந்து குற்றம் செய்பவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே, என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வராதா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும் போது எனக்கு பயமாக இருக்குது. நான் 35 வருஷம் காவல்துறையில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டாகி வந்துட்டேன். இப்போ நாளாக என்னென்னா இளைஞர்கள்ட்ட இது மாதிரிலாம் நம்ம செய்யலாம், தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. சினிமாவை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், கதாநாயகன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஒரு வில்லன் இருப்பான், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், கதாநாயகன் தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு சூழ்நிலையில் கிளைமாக்ஸில் வந்து இவர் வந்து அவர் அடிக்க இவர் அடிக்க கடைசியில் இவர் பிடிச்சி யார்கிட்ட கொடுப்பாரு? காவல்துறை கடைசி நேரத்தில் வரும், அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். அடுத்த சீன் வந்து கோர்ட்டில் அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வந்து நான் திருந்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கதாநாயகனுக்கு எதிராக யார் பண்ணாலும் ஒரே வெட்டு இளநி மாதிரி சிவி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கதாநாயகன் பார்த்தா 100 கோடி வாங்கிட்டு போட்டோம். ஆனால் 100 பேரையாவது சொல்றாரு. இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்போ இதுதான் நியாயம், இதுதான் சட்டம். அப்போ வந்து போலீஸ் கிடையாது, நீதி கிடையாது, நம்ம என்னன்னாலும் நினைத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது நிச்சயமா கெடுக்கு. அது இந்த எண்ணத்தினால தான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. வரக்கூடிய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க. இது தடுக்கிறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சார் சொன்னதில் ஏழை எளிய மக்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டீங்க. காரணம் இந்த பியூரோக்ராட்டிக்ஸ் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரமும் பவரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட இருக்கணும். பியூரோக்ராட்டிக்ஸ் இருந்தால் கூட
இந்த பியூரோக்ராட்டிக்ஸ் வந்து என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷனை இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது உச்சநீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் இந்த லாக்அப் டெத்லாம் நடக்கக்கூடாது பல்வேறு கைட்லைன்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சார் சொல்கிற மாதிரி சிசிடிவியில் ரிஜிஸ்டர் ஆகணும்னு நீங்கள் போய் இன்றைக்கி எடுத்து பாருங்கள், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வந்து பல வழக்குகளில் நாங்களாம் உத்தரவு வாங்கியிருக்கோம், சிசிடிவியை போடணும், இன்ஸ்டால் பண்ணணும், அதே மாதிரி வந்துக்கிட்டு அது வந்துக்கிட்டு வாய்ஸ் ரெக்கார்டோடு இருக்கணும், அது வந்து கிட்டத்தட்ட 18 மாதம் ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்லாம் உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் கொடுத்துருக்கு. ஆனால் இதையும் மீறியும் கூட இந்த பியூரோக்ராட்டிக்ஸு அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணலை. ஸோ வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உத்தரவுகளை வந்து சரிவர கீழே அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றவாறு வளைக்கப்படுகிறதே தவிர மக்களுக்கு ஏற்றவாறு உத்தரவுகளை வந்து என்ன செய்யப்படுதுன்னா நிலைநாட்டப்படலை. அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏழை எளியவர்களில் வந்து ஈஸியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றது, அடிக்கிறது, கொள்வது. இப்போ நீங்கள் பணக்காரனா வரமாட்டான், அட்வொகேட்டை வச்சு நோட்டீஸ் விட்டுருவான், ரிப்ளை பண்ணிடுவான். ஆனால் ஏழை மக்கள் இங்கே வா, இப்போ அந்த மக்களே சார் சொல்கிறாரு இது வந்து ஜெயிலில் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃபு சொல்லும்போது அழகாக சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நாள் வந்தாங்க, கூப்பிட்டாங்க, வந்து ஸ்டேஷனில் வந்து ஆதார் ஐடி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. போகும்போது கீழே உட்காந்துருந்தார், என் கணவனை பார்க்கும்போது எனக்கே இதாக. அப்போ வந்து இங்கே டார்ச்சர் எங்கே இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சோ. ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்போது சபரிவர்மன் மாதிரியே வேற ஒரு முக்கிய ஒரு புள்ளி இந்த மாதிரியான குட்கா வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவருக்கும் இதே போன்ற ஒரு நிகழ்வு. அதான் பிரசாந்த் பூஷன் வந்து உச்சநீதிமன்றத்தில் போன வாரம் கூட கேட்டார், இந்த அளவுக்கு கைது பண்ணுறதுக்கு விரைவாக வந்துக்கிட்டு வீடுகளுக்கெல்லாம் யாரும் வந்து போனது கிடையாது. ஆனால் அவர்கள் வீட்டு கதவை தட்டுவதற்கு மட்டும் ஏன் இவர்களுக்கு இது உச்சநீதிமன்றம் இட் செல்ஃப் சொல்லுது, நாங்கள் போய் வந்துட்டு இன்னார் வீட்டு கதவை தட்டுங்க நாங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லுது. அப்போ இங்கே வந்து எளியவன் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்வையும் ஒரு ஏற்றத்தாழ்வும் ஒரு ரெண்டாம் தரப்பட்ட அதாவது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்க தான் செய்யுது. அது யதார்த்தத்தில் உண்மையும் கூட. ஓகே பாத்திமா, நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் விஜய் அவருடைய செயல்பாடு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமான் அவர்களுமே எழுப்பியிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, முதல்வருடைய செயல்பாடுகள் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? அதுதான் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து இன்னைக்கு குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதிகமான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு வரும்போது அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் ஆட்சி மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு வந்த சகோதரர் விஜய் அவர்கள் இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்கறையோடு இந்த ஆட்சி பொறுப்பை வந்து அவர் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். கடந்த முறை வந்து அவர் போட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது இவங்களுக்கு மட்டும் இல்லை 22 லாக்அப் மரணங்களுக்கும் நீங்கள் நீதி வழங்கலை அப்படின்னா நாங்கள் தலைமைச் செயலகம் வரைக்கும் எல்லாரோட குடும்பத்தையும் கூட்டுட்டு நடைபயணமாக வருவோம்னு சொன்னார். அப்படி அவ்வளோ பொறுக்க முடியாமல் இருந்த அந்த குற்றம் இன்னைக்கு இவருடைய ஆட்சியில் இட்ஸ் ஓகே அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கா? ஏன்னா இன்னைக்கு அதே காவல்துறை சகோதரர் விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்படி கடந்த ஆட்சி காலத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ ஹோம் மினிஸ்ட்ரி, அதே மாதிரி இப்போ இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை குறித்து எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டோ இதை குறித்து அவர்கள் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு தெளிவை வந்து அவங்க குடும்பத்துக்கும் ஏற்படுத்த மக்களுக்கும் அவங்க ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது சகோதரர் விஜய் அதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக பண்ணாரோ, அதெல்லாம் வந்து அகேன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டோ அப்படிங்கிற கேள்விக்குள்ளே தான் நம்ம வந்து திருப்பியும் வர வேண்டியதாக இருக்குது. குட்கா விற்றது தப்பு, இது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல் அப்படிங்கிறது எல்லாமே அக்செப்டட். அதற்கான கட்டாயமான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கான சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சரி. அதை விடுத்துட்டு தொடர்ச்சியாக இந்த காவல்துறையிலையோ இல்லைன்னா சிறைத்துறையிலையோ நடக்கக்கூடிய இந்த மரணங்கள் வந்து ஏற்புடையதே அல்ல, சகிக்கக்கூடியதே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த சம்பவம் வந்து உணர்த்து. ஓகே ஜேம்ஸ் மட்டன், அவங்க சொன்னதனுடைய அடிப்படையிலேயே இந்த கேள்வியை கேட்குறேன். தாவேக்காவுடைய தலைவராக அன்னைக்கு கடந்த ஆண்டு வந்து ஒரு இன்டென்சிட்டி அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இல்லையா, ஒரு கோபம் வந்துச்சு இல்லையா அவருக்கு, நம்ம நாட்டு மக்களுக்கு இப்படி நடக்குதுன்னு. அந்த ஒரு கோபம் இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஒரு கோபம் வெளிப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு நிர்வாக பொறுப்புலையும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருக்கிற துறை அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரியும், எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பெரிய செக்டார்னு தெரியும். நிச்சயமாக அங்கே வந்து அவர் வந்து அந்த கோவத்தை எப்படி காட்டுவார், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வந்து வேலையை செய்கிறேன், குறைவாக பேசுகிறேன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும்னு யாராவது நினைக்கிறாங்களா? இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதனால அங்கே எந்த ஆக்ஷன்ஸும் வந்து எடுக்கப்படலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு எதிர்கட்சியுடைய ஒரு பார்வையாக இருக்கலாமே தவிர,
இதில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, மேற்கொண்டு எப்படி நடக்குது அப்படின்ற கன்க்ளூஷன் வரும்போது விமர்சனம் வைக்கலாம். ஒரு சாரே சொன்னார், ஒரு கேஸ்லேயும் எவ்வளோ நாள் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இதே பார்ப்போம். இந்த கேஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போவோம். இப்போ ஜுடிஷியல் இதுக்கு போகும்போது கோர்ட்டு சிஸ்டம் எப்படி போகுது அது எல்லாம் பார்க்கும்போது இங்கே ஏதாவது வகையில் அரசு ரீதியாக ஏதாவது ஒரு தடை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர் நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறதுல வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அவங்க கரெக்டாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க இது வந்து கரெக்டாக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று வந்து இப்போ அதே தான், இது மாற்றி மாற்றி பொலிட்டிக்கல் கேமாக தான் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க விமர்சனங்கள் கடகடன்னு வைப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை பார்த்து விமர்சனங்கள் வைக்கணும். இப்போ இவங்க கண்மூடித்தனமாக வந்து வைக்கிறாங்க. அதாவது இல்லை, இது வந்து எப்படின்னா அரசியல் ரீதியாக மாற்றி மாற்றி விமர்சனங்கள் வச்சுக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க கடந்த ஆண்டு வந்து அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் மரணம் நடந்தப்போ முன்னாள் முதல்வர், இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிஎம் வந்து கால் பண்ணி சாரின்னு சொன்னப்போ விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தின அந்த மேடையில் என்ன சொன்னார்னா, திமுக அரசு வந்து சாரி மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த நிகழ்வு நடந்து 3 நாட்களுக்கு மேலாகிடுச்சு. தாவேகா தரப்புல இருந்தோ இல்லை முதல்வர் அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் என்ன ஒரு மாரல் சப்போர்ட்டாக என்ன பண்ணியிருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இங்கே வந்து எந்த இடத்துலையும் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஹைலைட் ஆனதுக்கப்புறமா எப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலைன்னு. விஷயம் வெளியே ரொம்ப ஹைலைட் ஆகி கோர்ட் இன்டர்ஃபியர் ஆன அப்புறம் தான் அந்த சுச்சுவேஷன் வருது. இங்கே மேபி வந்து அவங்க வெயிட் பண்ணி என்ன நடக்குது பார்க்கலாம், ஃபுல் அப்சர்வேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போகலான்னு இருக்கலாம். அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10, 8, 9 இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து இது அரசியல் எண்ணிக்கைக்கே நம்ம போக வேணாம், ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினால தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது இன்னும் நிரூபிக்கப்படலைனாலும் ஒரு இழப்பு நடந்திருக்கு. இது காவல்துறையால் நடக்கவில்லை, இது சிறைத்துறை. காவல்துறைக்கு அமைச்சர், முதலமைச்சர், டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. இவருக்கு காயம் இருக்கா இல்லையான்னு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த சர்டிஃபிகேட்டோட தான் ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை வச்சுட்டு அந்த அக்யூஸ் எதுக்கு வந்த உடனே கேட்பார், உங்களை வந்து காவல்துறை மனதாலும் உடலாலும் துன்புறுத்தினாங்களான்னு கேட்டு அவர் வந்து அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதுவார், அக்யூஸ் ப்ரொடியூஸ் பிஃபோர் மீ அட் அப்படி டைம் போட்டு டேட்டு போட்டு அப்புறம் என்கொயரி அபவுட் த டார்ச்சர் பை த போலீஸ் அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே எழுதுவார். எழுதி அவங்களுக்கு காயம் இருக்குன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். பட் இது வந்து சாதாரணத்தில் நடக்கிற அது மேஜிஸ்ட்ரேட்டோட தப்பு. டாக்டரும் இன்ஜுரி இல்லைன்னு கொடுத்தாங்க, அது அவங்களோட தப்பு. ஜெயிலில் போகையில் ஜெயிலில் அவங்க எழுதுவாங்க, மொத்த துணியை அவுத்துட்டு இவங்களுக்கு என்ன காயம் இருக்குங்கிறத என்ட்ரி போட்டு தான் அட்மிஷனே போடுவாங்க. அப்படி ஏதாவது காயம் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா அடுத்த நாள் நான் வந்து சிம்பிள் காயம் இருக்குது நாளைக்கு கூட்டு போகிறேன்னு எஸ்கார்ட் பார்ட்டிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. ஆக நான் எனக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் நடந்திருக்குது, சிறையில் நடந்திருக்கு. சிறைத்துறையில் 4000 காவலர்கள் தான் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும். அந்த 4000 காவலர்களுக்கும் ப்ரமோஷன் இல்லை. அவங்களோட பிரச்சனைகளை யாருமே கவனிக்கலை. ப்ரமோஷன் கொடுத்தா இப்போ வார்டன், ஹெட் வார்டன், அடுத்தாலே அவங்க அந்த ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்னு வரிசையாக போவோம். இப்போ இவங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகியும் ஜெயிலராக ஆகாமே கான்ஸ்டபிள், அதாவது வார்டனாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ வார்டனாகவே ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ப்ரொமோஷன் கொடுக்காதனால இல்லை அவங்க மனசுக்கு அழுத்தம் வருது இல்லையா? இப்போ அதாவது இப்போ அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் பத்திரிகையில் வரதை பற்றி பேசுகிறோம். ஆனால் என்கொயரி பண்ணுறது ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் உண்மை என்னன்னு தெரியும். நான் தார்மீகமாக கேட்டுக்கிறேன். நிறைய வழக்குகளில், கஸ்டோடியல் வழக்குகளில் நாங்கள் நின்றுருக்கோம். போலீஸ் அடித்தா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், போலீஸ் அடித்து முடிச்சுட்டு வந்து மருந்தெல்லாம் தேய்ச்சிட்டு ஏழை பாளைகள்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் அடித்தேன்னு சொன்னேன்டா, உன் குடும்பத்தில் 2 பேரை தூக்கிட்டு வந்து பொய் வழக்கு போட்டுருவேன்னு சொல்லுவான். இதுதான் வந்து நடக்கும். அதனால மேஜிஸ்ட்ரேட்டு எப்போ கூட்டிகிட்டு போவாங்க? கோர்ட் நடக்கும்போது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டில் இருக்கும்போது கீழே நிற்க வச்சுட்டு மேலே போய் ஃபைலை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு மெக்கானிக்கல் அப்ரோச் அரஸ்ட்லேயும் இருக்குது, நீதித்துறையிலையும் இருக்குது. அதை நாங்கள் பல தடவை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், பல தடவை அதை நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 54 நாங்கள் வந்து இது போட்டு இவர் அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க, இவரை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொன்னால் கூட ஒரு உத்தரவை வாங்குவது பயங்கரமான கஷ்டம். ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி வந்து டாக்டரும் வந்துக்கிட்டு அங்கே போய் போலீஸ் வந்துக்கிட்டு, சார் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க சார், அங்கே உட்கார வச்சுருப்பாங்க.
நாங்கள் போயிருக்கோம் நிறையா வழக்குகளில். அங்கே போய் உட்கார வச்சுருப்பாங்க, உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் 4-5 வழக்குகள் 5-6 வழக்குகளில் நாங்கள் திருப்பி அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி உத்தரவு வாங்கி அதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதை ஏழை எளிய மக்கள் தாங்க மாட்டான். சார் வேணாம் சார், விட்டுங்க சார், பாவம் சார், என்னை போட்டு இது பண்ணாங்க சார்ன்ற ஒரு கட்டத்தில் என்னென்னா விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுவான். அதனால் வந்து இப்போ சார் சொன்னார்ல ப்ரெஷரில் இருக்காங்கன்னு சொல்லி, சிறைத்துறை மட்டும் இல்லை காவல்துறையுமே ப்ரெஷரில் இருக்குது. அந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு ஆணையம் அமைக்கணும். இந்த ப்ரெஷர் தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கஷ்டம் இதுன்னு சொல்லி சில உத்தரவுகள் வந்திருக்கு. அதுவும் உத்தரவுகள் வந்திருக்கு, அதுக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸையும் பியூரோக்ராட்டிக் வந்து என்ன செய்யலாட்டி நடைமுறைப்படுத்தணும். அப்போ இதை வந்து சாதாரணமாக ஜெயிலு அப்படின்னு சொல்லி கடத்த வேணாம். இது வந்து காவல்துறை மரணம் அப்படின்றது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப குற்றச்சாட்டு அதாவது நடந்திருக்குது ஜெயில்ல. ஜெயில்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க விசிட் பண்ணி, அவங்க மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க விசிட் பண்ணி அதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டு விசாரிச்சு என்ன தவறுகள் நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இப்ப நடந்த தவறுக்கு என்ன நடவடிக்கை கடுமையா எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு முடிவுக்கு வரணும். இதுல என்னன்னா நான் சொல்ல வர்றது, ஏழை எளியவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி இப்போ நடந்திருக்க சம்பவம் வந்து அவரை கையை கட்டினதாக சொல்கிறாங்க. கை கட்டப்பட்டது உண்மையாக, சிசிடிவி பொய் சொல்லாது. கூட இருக்க சிறைவாசிகள் இருக்காங்க, அங்கே பொய் சொல்ல போகிறதில்ல. கூட இருக்க இந்த வார்டன்ஸ் 3 பேர், ஒருத்தர் இன்சார்ஜ், 2 பேர் டியூட்டியில் இருந்தவங்க, இந்த 3 பேரையும் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இதோட தொடர்ச்சி கம்ப்ளீட்டாக பண்ணி இதுக்கு பின்னணி என்ன, அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ அதுக்கு காரணமானவர் இவங்க வார்டன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டு விசாரிக்கணும். அவங்க அக்யூஸ்டு கன்விஷன் அங்கே அது வேற விஷயம். இது மாதிரி ஒரு சம்பவங்கள் இன்னமும் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஓகே ஃபாத்திமா, நீங்க இவங்க பேசும்பொழுது இல்லை, நான் என்ன சொன்னா ஐயா வந்து பர்சனலாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட் மாதிரி காவல்துறையினாலே மக்களுக்கு அச்ச உணர்வு இருக்கா இல்லையா? சும்மா சாதாரணமாக வந்து ஒரு ஒரு சின்ன தெஃப்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சாதாரண நம்ம விக்டிமைஸ் ஆயிருந்தாலுமே கூட அதை போய் போலீஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அச்ச உணர்வும் சூழலும் இந்த காவல்துறை ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஐயா பர்சனலாக எடுத்துக்கூடாது. பட் தெர் ஆர் அம்டீன் நம்பர் ஆஃப் கேசஸ், நிறைய கேசஸ் சாட்சிகளாக நமக்கு முன்னாடி இருக்குது. காவல்துறையில் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்த கேசஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை அப்படியே நம்ம மூடியெல்லாம் மறைக்க முடியாது, பர்சனலாகவும் எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் வெளிப்படையாகவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு கைதும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், தண்டனைகள் வந்து கடுமையானால் மட்டும்தான் குற்றம் குறையும் அப்படின்னு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்க இதே வேளையில் காவல்துறையினர் மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபடுறது எல்லாமே காவல்துறையினரே இந்த விஷயங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? மக்களுக்கு மட்டும்தான் காவல்துறையினரை பார்த்தா அச்சம் வருது, மக்கள் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எடுத்துக்கிறீங்களா அது நீங்கள்? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அரசுகிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த துறையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிப்படைத்தன்மையாக இதில் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. சரியா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் வந்துக்கிட்டு முன்னாள் முதல்வர்கிட்ட எதிர்பார்த்தீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தும் கூட வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட பேசியும் கூட நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. அப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி கேட்டீங்க, இந்த குட்கா வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த காவல்துறை அணுகுது அப்படின்னு சொன்னால், நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வந்து அதாவது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அதாவது 50 கேஸ் போட்டுக்கணும், 60 கேஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி 200 ரூபா கேஸு, 300 ரூபா கேஸ்லாம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு நிறையா போடுறாங்க. இப்படி போடும்போது சில பேர் வந்துக்கிட்டு ஏற்று கேள்வி கேட்பான், அவனை அடிப்பாங்க. அடிக்கும்போது அது வந்துக்கிட்டு என்ன செய்யும், போலீஸ் கஸ்டடியாக வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் பல கோடி ரூபா வந்துக்கிட்டு குட்காவை வச்சுருக்கவன், ப்ரொடெக்ட் பண்ணுறவன், அதை நெட்வொர்க் பண்ணுறவன்லாம் யாரும் கைது போகிறதில்ல. அதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் வந்துக்கிட்டு அங்கே ஈரோட்டில் வந்து உங்கள் தாவேக்காரங்க குட்காவை வந்து இது பண்ணும்போது பெயிலில் விட்றீங்க, நீங்கள் ஸ்டேஷன் பெயிலில் விட்றீங்க,
ஈரோடு. அதில் வந்து அருண் சொல்லக்கூடிய நபர் இதை விட வந்து ஹை குவாலிட்டி குட்காவை வந்து வச்சுருக்காரு. ஆனால் ஸ்டேஷன் பெயிலில் விட்றீங்க. அப்போ உங்களுடைய நியாயம் பாருங்கள். இவர் வந்து 200 ரூபாய்க்காக இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. 2 தரப்புலையும் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இல்லை 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 நான் முடிச்சிடறேன். நான் இப்பயுமே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு முதல்வரை நாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாராட்டினேன். இந்த கைது நடவடிக்கைகளை வந்துக்கிட்டு செஞ்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. ஒரு தார்மீகமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் வந்து ஒரு முதல்வருக்கு இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்னு இல்லை, சீமான் எழுப்பியிருக்காரு, அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்கு. அப்போ அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வருக்கு இருக்குது. இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல, எங்களுக்கும் சேர்த்து தான் முதல்வர். அதனால தான் முதல்வர்கிட்ட வந்து கண்ணியமான முறையில் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் இப்போ தாவேகா நிர்வாகி அதே வழக்குல வந்து உள்ள போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சட்டம் இயங்குது. இதே ஒரு எளியவர்கள் அதே வழக்குல நிர்வாகின்னு ஹைலைட் பண்றதே அரசியல் தான் சொல்லுவாங்க. அவர் தாவேகாவுக்கு சார் இது வந்து தமிழ்நாடு பூரா சேல்ஸ் நடக்குது. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. இல்ல நீங்க நான் சொல்றேன் அப்போ இதுக்கு எத்தனை நாள் துணை போயிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு தாவேகா நிர்வாகி நீங்க சொல்றீங்க. இது எத்தனை காலமா நடந்துகிட்டு இருக்கு மேடம். இது இல்ல சொல்றது ஹைலைட்டா பொதுப்படையா சொல்லும் போது பிரச்சனை கிடையாது. தனியா வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் போது தான் இதுல அரசியல் இருக்குன்னு சொல்ல வரேன். இத்தனை காலங்களும் ஏன் அதிமுக திமுக காரங்களாம் இந்த சேல்ஸ்ல இல்லையா? அவங்களே என்ன இருந்தாங்க விஜயபாஸ்கர் மத்தவங்க மேல பழி போடுவோம். நீங்க வந்து காவல்துறையில இருக்க லூப் ஹோல்ஸ் என்ன செலக்டிவ் நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி கரூர்ல பேசும்போது நீங்க என்ன பேசுனீங்க? தனி மனித தாக்குதல் தானே பேசுனீங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியோட பேசுனீங்களா? அப்போ மக்கள் நியாயமான முறையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் மற்ற கட்சி தலைவர்களும் உங்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதா. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை இல்லை இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது, எல்லா கட்சிக்காரங்களும் செய்கிறது, நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் வந்துக்கிட்டு என்னென்னா வாக்குறுதி கொடுக்கும்போது சொன்னீங்க, நாங்கள் வாக்குறுதிலாம் கொடுத்துட்டோம், கொஞ்ச நாள் பொறுங்க, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பார்க்காம வாக்குறுதி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் உங்கள்கிட்ட தார்மீக கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இதை நான் என்ன எதிர்பார்த்துருக்கேன்டா, தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ஒரு முதல்வர். ஏன்னா முன்னாடி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அதற்காக ஒரு தனியாக அவர் நடத்தின 4-5 ஆர்ப்பாட்டங்கள் அது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் உங்கள் டேபிளுக்கு வருதுண்டா உடனடியாக இது காவல்துறை விசாரிக்கக்கூடாது. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் எப்படி அமோனியா மேட்டரில் நீங்கள் வந்துக்கிட்டு உத்தரவு போட்டீங்க, அப்படிப்பட்ட உத்தரவுகளை என் டேபிளுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்படின்னு போட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வருக்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேட்குறோம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, இப்படி வந்து தொடர்ச்சியாக நடக்குது, சாத்தான்குளத்தில் டெத் சென்டென்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இவங்க விசாரிக்கிறாங்களே விசாரணை முறை, அது எந்த முறையில் விசாரிக்கிறாங்கன்னா 14 ஜூன் 2022 டிஜிபி சைலேந்திர பாபு வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறார். அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட 42 கைட்லைன்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா பார்ட்டிஸ் வந்து கோர்ட்டில் வழக்கு நடந்தது கஸ்டோடியல் டெத் சம்மந்தமாக. கஸ்டோடியல் டெத்தை வந்து குறைக்கணும், அதை வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக எப்படி வந்துக்கிட்டு ஒரு போலீஸ் ஹேண்டில் பண்ணணும், ஒரு போலீஸ் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லா காவலருக்கும் ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாரு. அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் இப்போ வந்து சார் சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டு அந்த விசாரணை முறைகள், அவங்க போய் பார்க்குறது கொள்வது, அதே மாதிரி வந்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் வந்து 3 டாக்டர் பண்ணது, சிசிடிவி எடுக்கணும்னு சொன்னது, அந்த ஆமாம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அப்போ இங்கே நம்ம வந்து ஒரு மனித உரிமை ஆளுநராக வந்து இப்போ பீப்புள்ஸ் வாட்ச்சு, ஹென்ரி டிஃபன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி பல வழக்குகளை வந்து நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அரசுக்கு வந்து அப்போ உள்ள சைலேந்திர பாபு எல்லா டிஜிபிக்கும் வலியுறுத்துறது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் சிசிடிவி பொருத்தப்படலை எந்த காவல் நிலையத்திலையும் முறைப்படி. அப்படியே சிசிடிவி பொருத்தப்பட்டாலும் நாங்கள் ஒரு வழக்குக்குன்னு போய் கேட்கும்போது அன்னைக்கு சிசிடிவி வேலை பார்க்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். அதே மாதிரி அந்த சிசிடிவி எப்படி பொருத்த வேணும்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ். அந்த மாதிரியான உத்தரவுகளில் அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதில்லை. அப்போ அவர்களுக்கு அதிகாரிகள் மாற்றக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த சிஸ்டத்தில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இவர் நேர்மைப்படுத்துவாரா, இதையெல்லாம் நான் சரி பண்ணுவேன், இதையெல்லாம் நான் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை தான் எதிர்பார்க்குறோம். இதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. ஒரு முதல்வராக நம்ம ஒரு சாமானிய மக்களாக எழுப்பக்கூடிய கேள்வி, இந்த இரட்டை பார்வையை அவர் தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே,
ஜேம்ஸ் மார்ட்டின், நீங்க சொல்லுங்க. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் தாவேக்காவை நோக்கி இருக்கு. எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே தாவேக்கா இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இதையொட்டி உங்களுடைய பதில் என்னவா இருக்கும், உங்களுடைய நிறைவு பார்வை? இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. அது அவருடைய பார்வை. எதிர்க்கட்சினாலே வந்து எதிர் விமர்சனம் வச்சே ஆகணும் அப்படிங்கிற பார்வை தான் அது. நிச்சயமாக இதில் வந்து நியாயம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கிடைக்கும். அதுக்கு விளக்கத்தை நிச்சயமாக முதல்வர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்புவோம் வருங்காலங்களில். இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த விமர்சனங்கள் அவருக்கு சேரப்படும். அதே மாதிரி ஓகே, ஒரே ஒரு சந்தேகம் தான், இடையூறுக்கு மன்னிக்கும். விஜய் அவர்கள் வந்து அந்த அஜித்குமாரோடைய வழக்குக்காக போராடியப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, போலீஸ் அவர்கள் மீது தான் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டே இருக்குது, ஸோ வந்து போலீஸ்களே விசாரிக்கக்கூடாது, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஒரு விசாரணை இந்த ஒரு வழக்கில் இல்லை. இதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இன்னொன்று வந்து எஸ்பி வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. பட் ஓகே, இதில் ஏதாவது வந்து அப்ஜெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பமோ இல்லை மாற்றுக் கட்சியில் உள்ளவர்களோ இதில் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளைம் வந்து நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி அவங்களும் இப்போ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆனதுனால இதை என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம்னு கண்டிப்பாக அவங்க துறை ரீதியான விஷயம் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது மாற்றுக்கருத்து இல்லை. இன்னொன்று, காவல்துறையில் இப்படி தான் ஒரு ட்ரெடிஷன்னு இப்போ சார் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நிறைய மிஸ்ஹாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆளும் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். இவ்வளோ காலங்களும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த மெத்தடாலஜி, சாமானியர்களை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதும், பலம் படைத்தவர்களை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதும், அட்வொகேட்ஸை கூட்டு போனால் ஒரு பார்வை பார்க்குறதும், இதெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த ஆளுங்கட்சியில் மாறுதா அப்படிங்கிறத ஒரு டெமோகிராஃபியாக நிச்சயமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வந்து மக்களும் அதுக்கு வந்து சொல்லணும், ஊடகத்தில் நம்மளும் அதை பற்றி விவாதிக்கணும் அப்படிங்கிறத வருங்காலத்தில் எதிர்பார்க்குறோம். ஓகே, ராஜவம்சம், உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது போதைப் பொருள் சும்மா பேசினாங்க, ஒருத்தரை ஜாமீனில் விட்டாங்க, இதில் இவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டம் வந்து 2000 வந்து அமலுக்கு வந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, போதைப்பொருள் யார் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. எவ்வளோ பொருள் வச்சுருக்காரு போதைப்பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை. முன்னாடி வச்சுருந்தாலே தண்டனை, இப்போது 5 கிலோ வச்சுருந்தா அவ்வளோ தண்டனை, 50 கிலோ வச்சுருந்தா அவ்வளோ தண்டனை. அதாவது தப்புன்னா தப்பு தான். அது ஏன் பண்ண போய் இப்போ அதோட புழக்கம் ஜாஸ்தியாகிற சூழ்நிலையில் இளைஞர்களும் சமுதாயமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டங்கள் உள்ள ஓட்டைகள் இதை வந்து கடுமையாக சரியான முறையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அது அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதை செஞ்சாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் அமெண்ட்மெண்ட் நடந்துட்டு தானே சார் இருக்குது? என்னம்மா இதுக்கு சொல்கிறேன், சட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்படணும்னு நினைக்கிறீங்களா? அது சட்டத்தை மாற்றணும். சட்டத்தில் முதல்ல அதே கவர்மெண்ட் போட்ட சட்டம் தான் இப்போ படிப்படியாக வந்து இப்போ இன்னைக்கு இப்படி இருக்குது. இப்போ இதோட இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஏற்கனவே அதிகமாகிட்டு இருக்குது, இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சட்டம் வந்து இது மாதிரி தலைகீழ வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணும். ஓகே, பாத்திமா, உங்களுடைய நிறைவு பார்வை. ஒரு பிரச்சனை வந்தால் எஸ்கலேட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் கவனம் செலுத்துவோங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி வந்து தொடர்ச்சியாகவே இன்னொருத்தவங்க மேலே பழி போட்டு ஆட்சியை மொத்தமும் நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ண போக்கே ரொம்ப தவறானது, ஆபத்தானது அப்படிங்கிறத தாவேக அரசுக்கிட்ட சுட்டி காமிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு ஒரு மமதையில் போதையில் மக்களும் இருக்கிறாங்க, ஆட்சியாளர்களும் இருக்கிறாங்க. இது களையப்பட்டு எந்த பிரச்சனை வருமுன் காப்போங்கிறது அதுதான் தீர்வாக இருக்க முடியும். எல்லாத்துக்கும் தீர்வு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்ம எட்டணும். வெறும் கஞ்சா, குட்கா, மெத்து, அபின் போன்ற இது மட்டும் போதைப் பொருட்கள் அல்ல. அடிப்படையில் இந்த டாஸ்மாக் மதுபானமே வந்து ஒரு போதைப் பொருள் தான் அப்படிங்கிற ஃபேக்டரை நீங்கள் முதல்ல உள்வாங்கணும். 717 கடைகளை மூடனேன்னு சொன்ன நீங்கள் பிள்ளைங்க எங்களுடைய கிராமத்தில் நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையை மூடலைன்னு போராடின பிள்ளைங்க மேலே காவல்துறை வந்து அவங்களுடைய ப்ரூட்டாலிட்டியை வந்து காமிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே என்ன உணர்த்துது அப்படின்னா, கடைசி வரைக்கும் பிளேம் கேம் ஆடியே நாங்கள் வந்து ஆட்சியை நடத்திடலாம் அப்படிங்கிற இந்த எண்ணம் போக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி உன்னிப்பாக அரசியல் நோக்கர்களும் இதை குறித்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஈஸியாக நம்ம கடந்து போயிடலான்னு மட்டும் தாவேக அரசு நினச்சிடக்கூடாது. ஜுடிஷியஸாக ரொம்ப உடனடியாக தீர்வுகள் காண்றதுக்கான பூத்ஸை நீங்கள் வந்து போடணும் அப்படிங்கிறது தான். நன்றி, அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.
Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai.